என்னுடைய குழந்தை சௌஜன்யா மர்டர் ரேப் கேஸ் சின்னையாக்கு தெரிஞ்சிருக்கு. சின்னையாவோட அக்கா ரத்னா இத பத்தி எங்க மாமாவான விட்டல் கிட்ட சொல்லி இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்சிருந்தும் உண்மையை மறைச்சிருக்காருன்னு சின்னையா மேல சௌஜன்யாவோட அம்மா வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த வழக்கை வாங்கிட்டு எஸ்ஐடி இதையும் நாங்க விசாரிப்போம் அப்படின்னு ரிட்டன்ல எழுதி கொடுத்திருக்காங்க. ஆபீசர்ஸ் பேர் மஞ்சுநாத் கவுடா. அவர் மிரட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன்ல தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா பாருங்க, இப்ப 2 நாளைக்கு முன்னால அவரும் பார்ட் ஆஃப் த எஸ்ஐடி டீம் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல ஒரு பார்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்க முடியுது? 25 பேர் டீம்ல ஒருத்த மிரட்டிக்கிட்டு இருந்தான், இப்ப 25 பேர் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த 20 வருஷத்துல 6-7 பேர் பிடிஓவா அங்க வேலை பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு எஸ்ஐடி சம்மன்ஸ் கொடுத்திருக்கு, விசாரணைக்கு வாங்க அப்படின்னு. இந்த 20 வருஷம் இடைக்காலத்துல 6-7 பேர் அங்க வேலை பண்ணிருந்தா 6-7 பேர்த்தோட கையெழுத்து தான் அங்க இருக்கணும். 8 கையெழுத்து ஒரே மாதிரி இருக்கு தோழர். அது எப்படி தோழர்? அது ஒரு பாயிண்ட். சாவோன்னு தெரிஞ்சு யாராவது ரயில்வே ட்ராக்ல போய் தலை கொடுப்பாங்களா என்ன? மாஸ்க்மேன் யாரோ சொன்ன சூழ்ச்சிக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்துக்காக வந்தானா இது கிட்டத்தட்ட சூசைடுக்கு சமம் தோழர். எவன் 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கோயிலுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவான்? அதிகாரம் கவர்மெண்டே இவங்களை காப்பாற்றணும் நிக்குது. இவங்க என்ன பிரஷர் கொடுத்தாங்க? இவங்க கொடுத்த பிரஷர்ல சின்னையா மாத்தி கூட சாட்சி சொல்லிக்கலாம். 25 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி இருக்காங்க. எவ்வளவு பச்சை போய் சார். 25 ஆழத்துக்கு மேல குழி தோண்டினா தினகரன் ஆபீஸை தான் உள்ள போட்டு பதக்கணும். இந்து அமைப்பை சார்ந்த திமிரோடி ஏற்கனவே பாஜக தலைவர் BL சங்கரை அவதூறாக அவரு பேரே தெரியாது. ரிப்போர்ட்டர் எழுதாங்க. ஒரு பேர் BL சந்தோஷங்க. தினகரன் எடிட்டர், தயவு செஞ்சு உங்ககிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் தரேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டு நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எழுதுங்க தயவு செஞ்சு. கிரீஷ் மட்டன் அவர் யூடியூப்ல கையில செருப்போட உட்கார்ந்துருக்கார் தோழர். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப இதா தெரியும், ஆனா அந்த ஆளு கையில செருப்போட உட்கார்ந்துருக்கான். ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடக தர்மஸ்தலா வழக்கில் பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக முகமூடி மனிதன் சின்னையா அவர் பிறல் சாட்சியாக மாறிவிட்டார். என்னை சில பேர் தூண்டிவிட்டு இப்படி பேச வைத்தார்கள், அதன் அடிப்படையில் தான் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையிலேயே வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அப்படின்ற ஒரு செய்தியை இன்றைக்கு இதுநாள் வரை தினமலர், புதிய தலைமுறை, தந்தி போன்ற ஊடகங்கள் பரப்பி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு தினகரன் பத்திரிகை தலையங்கமாக எழுதியிருக்கிறார்கள். அந்த தலையங்கத்தில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது, அது எதன் அடிப்படையில் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது, உண்மையிலேயே சின்னையா பிறல் சாட்சியாக மாறிவிட்டாரா, பாஜக RSS கைகளுக்கு போய்விட்டாரா உள்ளிட்ட விவரங்கள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக பெங்களூருவில் இருந்து பத்திரிகையாளர் அசோக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். பாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இன்றைக்கு தினகரன் பத்திரிகையில அம்பலம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு தலையங்கம் வந்திருக்குது. அந்த தலையங்கத்துல 2வது பேரா இப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க. DGP பிரணாப் முகந்தி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் புகார்தாரர் சின்னையா தர்மஸ்தலா வனப்பகுதியில் காட்டிய 16 இடங்களில் 25 அடி ஆழம் வரை தோண்டி பார்த்தனர். இதில் சில எலும்புக்கூடுகள் கிடைத்தன, ஆனால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் என்று தெரிய வந்தது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து புகார்தாரர் சின்னையா கூறியபடி நூற்றுக்கணக்கான பெண்கள் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இதையடுத்து பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கர்நாடக காங்கிரஸ் அரசை கடுமையாக விமர்சித்தன. கோயிலின் புனிதத்தன்மையை கெடுப்பதற்கும் அவப்பெயரை ஏற்படுத்தவும் ஏதோ சதி நடந்திருக்கிறது, இதற்கு சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு துணை போய் இருக்கிறது என்று குற்றம் சாட்டினர். இடதுசாரிகள் வெளிநாட்டில் இருந்து நிதியுதவி செய்து தர்மஸ்தலா கோயிலுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதாக பாஜக தலைவர்கள் பேரணி நடத்தினர். வழக்கு விசாரணையை தேசிய புலனாய்வு நிறுவனத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து SITக்கு புகார்தாரர் சின்னையா மீது சந்தேகம் எழுந்தது. அவரை கைது செய்து விசாரித்த பொழுது நீதிபதி முன் நான் சிலரின் தூண்டுதல் பேரில் பொய் புகார் அளித்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். இதையடுத்து அவர் அளித்த வாக்குமூலத்தில் மங்களூரு உஜிரேவில் வசிக்கும் இந்து அமைப்பை சார்ந்த மகேஷ் ஷெட்டி திமிரோடி வீட்டில் சில மாதங்கள் தங்கியிருந்ததாக கூறினார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை திசை திரும்பியது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இப்ப முதல்ல 16 இடங்களில் 25 அடி ஆழத்திற்கு SIT ஆய்வு பண்ணாங்களா, சில எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்குது, ஆனா அதுவும் தற்கொலை செய்து கொண்டவர்களின் எலும்புக்கூடுகள்
அப்படின்ற ஒரு செய்தியை தினகரன்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது சரியா? இது உண்மையான தகவலா? தோழர், இப்போ 25 அடி ஆழம் வரைக்கும் தோண்டினாங்க. கிடைச்ச எலும்பு கூடுகள் 2 இடத்துல எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. ஆனா அது தற்கொலை செய்து கொண்டவர்களின் உடல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணது யார் தோழர்? அதை பத்தி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்க அதுல? இப்ப அதை யாரு சொல்லணும்? அது எஸ்ஐடி எதுவும் குறிப்பிடல. அதிகாரிகள் யாராவது சொல்லணும். இப்ப எஸ்ஐடி அதிகாரிகள் யாராவது அதை சொல்லணும். இல்ல ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து யாராவது சொல்லணும். அந்த எலும்பு கூடுகள் எல்லாம் இப்போ ஹைதராபாத்துக்கு போயிருக்கு. எஃப்எஸ்எல் ஹைதராபாத் டீம் வந்து அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எஸ்ஐடியே சொல்லிக்கிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் இன்னும் வரல, வி ஆர் வெயிட்டிங் ஃப்ரம் த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் அப்படின்னு தெளிவா வந்து பிரணப் மோகந்தி 2-3 நாளைக்கு முன்னே சொல்லிட்டாரு. அண்ட் சட்டசபை முடிஞ்சு கடந்த செவ்வாய்க்கிழமை கூட இவர் என்ன சொன்னார், ஹோம் மினிஸ்டர் பரமேஸ்வர் என்ன சொன்னார்னா, ஜேர்னலிஸ்டுகள் சில பேர் கேள்வி கேட்கறாங்க, சார் என்ன அப்டேட் இருக்குது, இந்த மாதிரி அவன் பிறல் சாட்சியா மாறிட்டான், இப்படி இப்படின்னெல்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது, இது உண்மையா அப்படின்னு ஜேர்னலிஸ்டுகள் கேட்ட கேள்விக்கு ஹோம் மினிஸ்டர் என்ன தெளிவா சொன்னார்னா, எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்டை நம்ம கையில கொடுக்கிற வரைக்கும் நாங்க எந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து மீடியாவுக்கு தரமாட்டோம். அண்ட் எஸ்ஐடி டீம்ல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் லீக் ஆகல அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. இப்போ இந்த தினகரன்ல எழுதியிருக்கிற இந்த தினகரன் ரிப்போர்ட் உண்மையா இருக்கணும், இல்ல ஹோம் மினிஸ்டர் சொன்னது உண்மையா இருக்கணும், இல்ல இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சொன்னது பொய்யா இருக்கணும். கரெக்டுங்களா? எஸ்ஐடில இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகல. எஸ்ஐடி ரிப்போர்ட் 90 டேஸ் டைம் இருக்கு. 90 டேஸுக்கு அப்புறமும் அவங்க டைம் கேட்டா நாங்க கொடுப்போம். அவங்க ரிப்போர்ட் தர வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனையும் நாங்க லீக் பண்ண மாட்டோம்னு ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. எஸ்ஐடியும் அதே தான் சொல்லுது. ஒன்னு எஸ்ஐடி போய் சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல தினகரன் மாதிரியான இந்த மீடியாக்களும் போய் சொல்லிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா சார்? எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டே கையில வராம இவங்க அது தற்கொலை செய்து கொண்டவர்கள், அது வெறும் ஆண்களின் உடல், இத அவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சார். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ரெண்டாவது, நீதிபதி முன்னிலையிலேயே அவர் வந்து, நான் சிலரின் தூண்டுதல் பேரில் பொய் புகார் அளித்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். இதையடுத்து அவர் அளித்த வாக்குமூலத்தில் மங்களூரு உஜ்ரேவில் வசிக்கும் இந்து அமைப்பை சார்ந்த மகேஷ் ஷெட்டி திமரோடி வீட்டில் சில மாதங்கள் தங்கியிருந்ததாக கூறினார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை திசை திரும்பியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படி நீதிமன்றத்துல ஏதாவது நடந்துச்சா? தொடர் நீதிமன்றத்துல நடந்தது வந்து ஒரு க்ளோஸ் டோர் என்கொயரி. நீதிபதி முன்னால ஒரு க்ளோஸ் டோர்ல எஸ்ஐடி சீஃப் பிரணப் மோகந்தி அண்ட் இவரோட லாயர் தனஞ்சய் அண்ட் நீதிபதி மட்டுமே, அவங்க முன்னிலையில மட்டுமே விசாரணை நடக்குது. இவன் சௌஜன்யா கேஸ்ல வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்த, சௌஜன்யா கேஸ் இல்லாம ஒரு சில விஷயங்கள்லயும் வந்து மாஸ்க்மேன் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறது உண்மைதான். இந்த உண்மையான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நாங்க இவனை கஸ்டடியில எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது தனஞ்சய், அவருடைய அட்வொகேட் தனஞ்சய் சொன்னது. இப்ப வெளியே வந்து ஒன்னு எஸ்ஐடி பிரணப் மோகந்தி சொல்லணும் உள்ள என்ன நடந்ததுன்னு, தனஞ்சய் சொல்லணும், அட்வொகேட் தனஞ்சய் சொல்லணும், இல்ல ஜட்ஜி வந்து வெளியே சொல்லணும். இவங்க 3 பேரும் வெளியே சொல்லாம க்ளோஸ்டு டோருக்குள்ள நடந்த விஷயம் எப்படி மீடியாவுக்கு தெரியும்? மீடியா எந்த ஆதாரத்துல இவன் வந்து நான் பிறல் செய்து சில பேரின் தூண்டுதலால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னதா? மீடியாவுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னது யாரு சார்? ஜட்ஜி வந்து ஏதாவது மீடியா முன்னால இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? இது இத்தனையுமே பொய். ஜட்ஜி வந்து சொல்லணும், தனஞ்சய் சொல்லணும், இல்ல எஸ்ஐடி பிரணப் மோகந்தி சொல்லணும். ஆனா தனஞ்சய் வெளியே வந்து என்ன சொன்னாருன்னா, சௌஜன்யா கேஸ்ல அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்துல இவரு முன்னுக்கு பின்னும் தப்பா இவரு காட்டியிருக்கிற சில பாயிண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, சிலரின் இதுல பயத்துலனாலதான் தப்பான பாயிண்ட் காட்டியிருக்காரு. இவரு சரியான பாயிண்ட காட்டல. சரியான பாயிண்ட காட்டிருந்தா 100கணக்கான பிணங்கள் கிடைச்சிருக்கும். இவரு கொஞ்சம் ப்ரெஷர்ல வேற வேற பாயிண்ட காட்டியிருக்காரு. இவருக்கு ப்ரெஷர் இருக்குன்னு வந்து தனஞ்சய் ஓப்பனா சொல்றாரு, அவருடைய லாயர். இவர் உள்ள போய் நான் சிலரின் தூண்டுதலாலதான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அந்த தூண்டி விட்டவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே சார். இன்னையோட இந்த ஆளை யாரு மாஸ்க் மேன இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு எஸ்ஐடி டீம் வந்து அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு 6வது நாள் இல்லைங்களா? இந்த 6 நாள்ல வந்து டே 1லயே நான் சிலரின் தூண்டுதல்னாலதான் இந்த மாதிரி பண்ணேன், இதுக்கு பின்னால ஒரு சூழ்ச்சி இருக்குன்னா, சூழ்ச்சி செஞ்சது யாரு? மகேஷ் ஷெட்டி திமரோடி, கிரீஷ் மட்டனவர் அண்ட் சசிகாந்த் செந்தில் அப்படின்னு சில தமிழ் நியூஸும் சேர்ந்து சில பேர் ஓட்டி விட்டாங்க.
இதுல யாரையாவது விசாரணைக்கு இந்நேரம் கூப்பிட்டுருக்கணுமே சார். யாரையாவது இதென்ன சின்ன கேஸா? இதென்ன பிட் பாக்கெட் கேஸா? 420 ஏமாத்து கேஸா? இந்தியாவையே உலகமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க கேஸ். அந்த சிலர் யாரு, தூண்டுதல் பண்ண சிலர் யார்? அவர் அரெஸ்ட் பண்ண இல்லைங்களா? இவரு தெளிவா மாஸ்க் மேன் வந்து எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ள போயிட்டா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு போனா நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலான்னு முன்பே அவரு சில யூடியூப்ல வந்து அவரோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணிட்டாரு. எப்ப இந்த 12 13 குழி தோண்டி 2 குழியில மட்டும் எலும்பு கூடு கிடைச்சி மத்த குழியில எலும்பு கூடு கிடைக்கலையோ, அப்பயே வந்து சில மீடியாக்கள் இது போய் அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு நியூஸ் பண்ணாங்க. அந்த நியூஸ்களை எல்லாம் உடைக்கணும் அப்படின்னு அவரு ஒரு நேஷனல் இந்தியா டுடேங்கிற மாதிரி சேனலுக்கும் வந்து அவரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூ எல்லாம் நீங்க பார்த்தா யாரோ தூண்டி விட்டு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இருக்கா? யாராவது சொல்லி கொடுத்து இன்டர்வியூ? அந்த இன்டர்வியூ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறதா, இல்ல அவன் மனசாட்சியோட வந்து உட்கார்ந்து உண்மையே சொல்லிக்கிட்டு இருக்கிறானா? அப்படி தூண்டி விட்டு இருந்தா இந்நேரம் தூண்டி விட்டவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அண்ட் மூணாவது கொஸ்டின் என்னன்னா தோல, இந்த மகேஷ் ஷெட்டி திமரோடி வீட்டுல வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னு. மாஸ்க்மேன் எப்ப தர்மஸ்தலாக்கு வந்தாரோ அப்பயே அவருக்கு லைஃப் த்ரெட் இருந்தது. எஸ்ஐடியை வந்து இவங்க ஃபார்ம் பண்ணப்ப எஸ்ஐடியை வந்து ஓப்பனா மாஸ்க்மேனை கேட்கறாங்க. அண்ட் மாஸ்க்மேனோட லாயர் அட்வொகேட் தனஞ்சயும் கேட்கறாங்க, இந்த மாஸ்க்மேன் வந்து எங்கேயாவது தங்குறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணணுமான்னு. அப்ப தனஞ்சயும் மாஸ்க்மேனும் தெளிவா சொல்றாங்க, இந்த ஊர்ல திமரோடியை தவிர என் உயிருக்கு உத்தரவாதம் வேற யாராலையும் தர முடியாது. திமரோடி தான் இங்க இருக்கிற பெரிய லீடர். தர்மஸ்தலாவை எதிர்த்து 10-15 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் திமரோடி வீட்டுல தங்கிக்கிறேன்னு எஸ்ஐடி கிட்ட சொல்லிட்டு தான் இவங்க திமரோடி வீட்டுல போய் தங்கியிருக்காங்க. இது வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. 3 நாளைக்கு முன்னாலேயே திமரோடி ஒரு வீடியோவை வெளியிட்டாரு. அண்ட் கிரீஷ் மட்டன்னவர் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க, ஒரு யூடியூப் வீடியோ வெளியிட்டு அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த 1 மாச காலம் என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, என்கொயரி நடந்தது இல்லைங்களா மாஸ்க்மேனோட. காலையில திமரோடி வீட்டுக்கு வந்து எஸ்ஐடி டீமே திமரோடி வீட்டுக்கு வந்துதான் இவனை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க மாஸ்க்மேனை. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு மாஸ்க்மேனை திரும்ப திமரோடி வீட்டுக்கு தான் கொண்டு வந்து விட்டு இருக்காங்க. எஸ்ஐடிக்கு தெரியாம 1 மாசம் ஒரு ஆளு வந்து திமரோடி வீட்டுல தங்க முடியுமா? அந்த ஊரே 3 கிலோமீட்டர் சுத்தி தான் ஒரு ஊரு. எஸ்ஐடி கஸ்டடியில 1 மாசமா இவர் இருக்காரு. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலியமா அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறதே வந்து எஸ்ஐடி தான். எஸ்ஐடிக்கு தெரியாம ஒரு வீட்டுல எப்படி ஒரு தங்க முடியும்? திடீர்னு வந்து திமரோடி தான் வந்து இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது, இதுக்கு பின்னால திமரோடி இருக்காரு, இந்த விஷயம் இப்பதான் எஸ்ஐடிக்கு இது தெரிய வந்தது, அதனால இப்ப எஸ்ஐடி வந்து திமரோடி அரெஸ்ட் பண்ண போகுது. என்ன டிசைனா கதை சொல்றாங்க சார் இவங்க? என்ன டிசைன் கதை இதெல்லாம்? எஸ்ஐடிக்கு ஊடகங்கள் வந்து இல்ல, இப்ப நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்க, ஆனா ஊடகங்கள் வந்து எப்படி இதை சித்தரிக்கிறாங்கன்னா, இன்னைக்குதான் எஸ்ஐடிக்கும் ஒட்டுமொத்த கர்நாடகாவிற்கும் அவர் வந்து மகேஷ் ஷெட்டி திமிரோடி வீட்டுல அடைக்கலம் கொடுக்கப்பட்டு இருந்தார், தங்கி இருந்தார், சில மாதங்கள் தங்கி இருந்தார் அப்படின்ற ஒரு செய்திய ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி சொல்றாங்களே. கான்ஸ்பிரசி தான் சார், நீங்க சொல்லிட்டீங்களே கான்ஸ்பிரசின்னு. போலீஸாருக்கு ஏன் சார், இவங்க ஐபிஎஸ் தானே படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தாங்களா இல்ல 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு வந்தாங்களா? 1 மாசம் அவங்க கஸ்டடியில இருக்கிற ஒரு ஆளு எங்க போய் யாரு கூட தங்குறான்னு கூடவா விசாரிக்காம இருப்பாங்க ஒரு எஸ்ஐடி ஐபிஎஸ்? இவங்க இஷ்டத்துக்கு கதை விடுவாங்க சார். மீடியாக்காரர்கள் சொல்ற கேளுங்க, என்னென்ன சொல்லணுமோ அதை எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னென்ன வந்து இவங்க ட்விஸ்ட் பண்ணி விட இவங்களால முடியும், இவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி எதையெல்லாம் ட்விஸ்ட் பண்ண விட முடியும் அதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பாருங்க, 25 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி இருக்காங்க. எவ்வளவு பச்சை போய் சார். 25 ஆழத்துக்கு மேல குழி தோண்டினா தினகரன் ஆபீஸ தான் உள்ள போட்டு பதக்கணும். என்ன சார் பொய் சொல்லலாம் சார், ஏக்கரா கணக்குல பொய் சொன்னா அதெல்லாம் எப்படி சார் டிகோட் பண்றது? 8 அடி ஒரு 6 அடி குழியில நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து மாஸ்க்மேன் சொல்றான். அங்க இருக்கிற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 2018 பெரிய ஃபிளட் வந்தது, அதுக்கு மேல பெரிய மணல் திட்டுகள் எல்லாம் வந்திருக்குது, அந்த பிரஷர்ல பாடி இன்னும் 2ல இருந்து 4 அடி கீழே போயிருக்கலாம்னு வந்து சொல்றாங்க, அபிப்பிராயம் சொல்றாங்க. 8 மேக்சிமம் 10 அடி, 10 அடி கூட இல்ல, 8 அடி தான் மேக்சிமம், 8ல இருந்து 10 அடி வரைக்கும் தோண்டி இருக்கும் அப்படின்னு எஸ்ஐடி ஏற்கனவே சொல்லிட்டாங்க சார். 25 அடி ஆழத்துக்கு குழியில அவங்க ஆபீஸை தான் மூடணும். என்ன போய் சொல்றாங்க சார்? அண்ட் சட்டசபையில வந்து இல்ல சார், சட்டசபையில ஹோம் மினிஸ்டர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, 2 பக்கம் வந்து சில பாடிகள் கிடைச்சது உண்மை. அந்த பாடிகளை வந்து நாங்க ஹைதராபாத்துக்கு எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டுக்காக ஹைதராபாத் அனுப்பியிருக்கோம். அண்ட் இங்க இருக்கிற மண்ணு வந்து லேட்டரைட் மண்ணு. இந்த மண்ணு வந்து நிறைய ஆசிட் அமிலத்தன்மை கொண்டிருக்கிற மண்ணு. இதுல வந்து ஒரு 8ல இருந்து 10 வருஷத்துக்கு மேல எந்த பாடியும் இருக்க முடியாது. 10 வருஷத்துக்குள்ள ஒரு பாடி கம்ப்ளீட்டா டிகம்போஸ் ஆயிடும், அதோட சின்ன எலும்பு இது கூட கிடைக்காது.
அந்த மாதிரி டீகம்போஸ் ஆயிருக்கும். அப்படி டீகம்போஸ் ஆயிருந்தா இந்த பாடியில வந்து வெளியே வர இந்த பாஸ்பரைட் வந்து மண்ணில் வந்து அது அந்த அந்த தன்மை, அந்த பாஸ்பரைட் தன்மை வந்து மண்ணுல இருக்கும். அதனால நாங்க அந்த மண்ணை கூட டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த வாட்டி நாங்க பிரஸ் மீட் பண்ணி இந்த இந்த டீடைல வந்து பிரஸுக்கும் நாங்க சொல்லுவோம்னு ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. ஆனா பாருங்க, இந்த எந்த டீடைலாவது தினகரன்ல இருக்குதுங்களா? இல்ல. அடுத்து அவங்க வந்து குறிப்பா சொல்றது என்ன அப்படின்னா, ஏதோ சதி நடந்திருக்குது அப்படின்னு பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தனர். சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு இதற்கு இந்த சதிக்கு துணை போய் இருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. இடதுசாரிகள் வெளிநாட்டில் இருந்து நிதியுதவி செய்து தர்மஸ்தலா கோயிலுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதாக பாஜக தலைவர்கள் பேரணி நடத்தினர். இத தேசிய என்ஐஏவுக்கு வந்து மாத்தணும்னு வந்து சொன்னாங்க. சோ அதனாலதான் எஸ்ஐடிக்கு இவர் மேல மாஸ்க் மேன் சின்னையா மேல ஒரு சந்தேகம் வந்து மீண்டும் விசாரிக்கும் பொழுது அவர் இப்படி நான் வந்து பொய் சாட்சி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதா. சிம்பிள் சார். இப்போ என்ஐஏ ஒரு நிமிஷம் சார், என்ஐஏக்கு எதுக்கு கொடுக்கணும்? நேரா இன்டர்போல் ஆபீஸ்க்கே கொடுத்துருக்கல. என்ன எதுக்கு இன்டர்போல கொடுங்க, அதுக்கு மேல வேற யாராவது இருந்தா கொடுங்க. அண்ட் இடதுசாரிகளுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் ஆகுது, இடதுசாரிகள் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புகார் இல்லைங்களா? ஆனா இதே ஸ்டேட்மெண்ட் இப்ப என்ன, நீங்க தினகரன் இதை படிச்சீங்க இல்லைங்களா, எடிட்டோரியல் ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்களே படிச்சிருப்பீங்க. இத வந்து நடத்திட்டு இருக்குது இந்து முன்னணியோட இவரு தலைவர் மகேஷ் ஷெட்டி திமரோடின்னு இருக்கும். இந்து முன்னணி தலைவர் மகேஷ் ஷெட்டி திமரோடி எடுத்து, அது எப்படி இந்து முன்னணி தலைவர் எப்படி வந்து அவரு லெப்டுக்கு வந்தாரு? எப்ப லெப்டுக்கு வந்தாரு? லெப்டுக்கு கம்யூனிஸ்டருக்கும் லெப்ட் இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அததான் வந்து சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த பேராவில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்து அமைப்பை சார்ந்த திமிரோடி ஏற்கனவே பாஜக தலைவர் பி எல் சங்கரை அவதூறாக பேசி, அவரு பேரே தெரியாது, இவனுங்கெல்லாம் ரிப்போர்ட்டர் எழுதுறாங்க. அவர் பேர் பி எல் சந்தோஷுங்க. பேரை தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க தயவு செஞ்சு. அவர் பேர் பி எல் சந்தோஷ். அவர் RSS பிரமுகர், ஒரு நேஷனல் செக்ரட்டரி, பிஜேபியோட நேஷனல் செக்ரட்டரி. அண்ட் அவன் புரோக்கர் பையன், ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், அவன் ஒரு புரோக்கர் பையன். மகேஷ் ஷெட்டி திமிரோடைய அரெஸ்ட் பண்ண ஒரு சாக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆளு வாயை விட்டு அவரோட பர்சனல் லைஃப் இது பண்ணாரு, அதனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரீசன். இன்னொன்னு, சித்தராமையா கவர்மெண்ட் முன்னால நின்று பண்ணது சூழ்ச்சி. சார் நான் தெளிவா சொல்றேன், கர்நாடகத்துல இருந்து சொல்றேன், இங்க இருக்கிற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எஸ்ஐடி மூணுமே சேர்ந்து தர்மஸ்தலாக்கு எஸ்ஐடி இதுல இன்வால்வ் ஆகி எனக்கு தெரியல, அதை நான் சொல்ல விருப்பப்படல. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மீடியா இந்த மூணுமே சேர்ந்து தர்மஸ்தலாவுக்கு கிளீன் சீட் கொடுக்கறதுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை தான் சார் செஞ்சிட்டு இருக்காங்க. தினகரன் எடிட்டர், தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க. இங்க இருக்கிறவங்க ரிப்போர்ட்டர் யாருன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு அவரை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. எங்ககிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் தரேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டு நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எழுதுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இங்க எஸ்ஐடிக்கு கொடுக்கறதுக்கு, இந்த கேஸ தர்மஸ்தலா கேஸ எஸ்ஐடி கொடுக்கறதுக்கு இங்க இருக்கிற ஆளுங்கட்சியும் ரெடியா இருக்கல, எதிர்கட்சியுமே ரெடியா இருக்கல. இந்த விஷயம் யாருக்குமே தேவைப்படல. ஆனா இவங்க யாருக்குமே தெரியாம போன மாசம் 4ஆம் தேதி 164 ஸ்டேட்மெண்ட் கோர்ட்லயே போய் கொடுத்ததுனால, கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, இந்த கேஸ வந்து கவர்மெண்ட் சரியான முறையில இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. அது இல்லாம இங்க இருக்கிற உமன்ஸ் கமிஷன் வந்து அதிர்ச்சி தெரிவிச்சிருந்தாங்க. என்ன இது 20-25 வருஷமா 464 பெண்கள் காணாம போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. அது சொன்னது யாரு? 2018 கர்நாடகா கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்டரா இருந்த ஒரு VS உக்ரப்பான்னு ஒரு மினிஸ்டர், அவர் எம்பியா கூட இருந்தார், ஒரு 6 மாசம் எம்பியா கூட இருந்தவர். அவரு வந்து ஒரு ரிப்போர்ட் தராரு கவர்மெண்ட்டுக்கு. இங்க 463 பேர் கடந்த 20 வருஷத்துல, அதாவது 2018லயே அவர் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் தராரு. 464 பெண்கள் வந்து, இளம் பெண்கள் இங்க வந்து காணாம போயிருக்கிறது உண்மை, இதை பத்தி SIT அமைச்சு கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு. அப்ப கவர்மெண்ட் இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. மாஸ்க் மேன் சின்னையா வந்தவாட்டி இந்த உமன்ஸ் கமிஷனும் இந்த VS உக்ரப்பா பரிந்துரைச்ச இந்த டாக்குமெண்ட்ஸ் மேல கவர்மெண்ட் மேல பிரஷர் போட்டதனால மட்டுமே 8 வருஷம் கழிச்சு, அதாவது 2018 ஆக வேண்டிய SIT 2025 ஆயிருக்குது. புரியுதுங்களா? சித்தராமையா கவர்மெண்ட் மனசு வச்சா இப்ப கூட ரெடியா இருக்குது சார், இப்ப கூட ரெடியா இருக்குது கிளீன் சீட் கொடுக்கறதுக்கு தர்மஸ்தலாக்கு. ஆனா SIT-யால கிளீன் சீட் கொடுக்க முடியாது. எதுக்குன்னு கேளுங்க.
ஏன்னா இந்த கேஸ் வந்து இப்ப வெறும் சின்னையா காட்டின இடத்துல எலும்பு கூடுகள் கிடைச்சது மட்டுமே இந்த கேஸோட மையப்புள்ளி இல்ல. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த விஷயம் மட்டுமே மையப்புள்ளி இல்ல. அண்ட் இந்த ரிப்போர்ட்ல பாருங்க, கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து அந்த ஆபீஸ் மேல ஒரு ரைட் ஆயிருக்கு. எஸ்ஐடி வந்து அந்த ஆபீஸ்ல ரைடு பண்ணிருக்காங்க. கடந்த 25 வருஷத்துல, அதாவது 1995 இருந்து 2015, 20 வருஷம் இந்த பஞ்சாயத்துல என்னென்ன கேஸ் வந்து யூடிஆர் பண்ணி புதைச்சாங்க. இப்ப ஐடென்டிஃபை பாடியா இருக்கட்டும், அன்ஐடென்டிஃபை பாடியா இருக்கட்டும், சிஆர்பிசி ஆக்ட், அதாவது போலீஸ் சிஆர்பிசி ஆக்ட் அண்ட் பஞ்சாயத்து 1964 ஆக்ட் பிரகாரம் லீகலா தான் இந்த பாடியை அட்டாப்சி பண்ணி லீகலா தான் இந்த பாடியை புதைச்சிருக்காங்களா இல்லையான்னு 20 வருஷத்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிஐல போட்டு அந்த 20 வருஷத்து டாக்குமெண்ட்டை நாங்களும் வாங்கியிருக்கோம், நாங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் அனுப்பியிருக்கேன். அதை பத்தி அப்புறமேட்டு டீகோட் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இது இல்லாம இந்த 20 வருஷத்துல 1995 இருந்து 2015 வரைக்கும் அந்த பிடிஓ யாரு இருக்காங்க, அந்த பஞ்சாயத்துல வேலை பண்ண பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் 6 பேருக்கு சமன்ஸ் அனுப்பியிருக்கு எஸ்ஐடி. புரியுதுங்களா? சமன்ஸ் அனுப்பி விசாரணைக்கு வாங்கப்பா ராஜான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த டீடைல் ஏதாவது தினகரன்ல இருக்கா? இல்ல. அண்ட் இந்த சின்னையா இருக்காரு இல்லையா, சின்னையா தெரிஞ்சிருந்தோம். என்னுடைய குழந்தை சௌஜன்யா மர்டர் ரேப் கேஸ் சின்னையாக்கு தெரிஞ்சிருக்கு. சின்னையாவோட அக்கா ரத்னா இத பத்தி எங்க மாமாவான விட்டல் கிட்ட சொல்லி இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்சிருந்தும் உண்மையை மறைச்சிருக்காருன்னு சின்னையா மேல சௌஜன்யாவோட அம்மா வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த வழக்கை வாங்கிட்டு எஸ்ஐடி இதையும் நாங்க வந்து விசாரிப்போம் அப்படின்னு ரிட்டன்ல எழுதி கொடுத்திருக்காங்க புதன்கிழமை. இந்த டீட்டெயில் ஏதாவது இருக்குங்களா? இல்ல. இல்ல. கரெக்டா? சித்ரதுர்கால இருந்து ஒருத்தன், சித்ரதுர்கால இருந்து நிதின் அப்படின்னு ஒருத்தன் 13 வருஷத்துக்கு முன்னால என் தங்கச்சி இங்க வந்திருந்தா. இங்க என் தங்கச்சி வந்தப்ப அவளுக்கு வயசு 17. ஆனா இந்த கோவிலுக்கு வந்த என் தங்கச்சி இது வரைக்கும் வீடு திரும்பல. அவளை தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு எஸ்ஐடில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த டீட்டெயில் ஏதாவது அந்த ரிப்போர்ட்ல இருக்குங்களா? இல்ல. இல்லையா? சின்னையா வந்து இங்க பிணங்களை புதைச்சதுக்கு சாட்சியா 8 பேரு. சின்னையா தப்பான இடத்த காட்டிக்கிட்டு இருக்கான், நாங்க சரியான இடத்த காட்டுறோம், அந்த இடத்துல தோண்டுங்க, 100கணக்கான பிணங்கள் கிடைக்கும் 8 பேர் அந்த ஊர்ல இருக்கிறவங்களே வந்து சாட்சி கொடுத்திருக்காங்க. இது அங்க அந்த ரிப்போர்ட்ல இருக்குங்களா? இல்ல. 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 கரெக்டா? இந்த 8 பேர் அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவங்க. அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்கள யாராவது சூழ்ச்சி பண்ணி கொண்டு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? இது பாசிபிளா? பிராக்டிக்கலா பாசிபிளா? முடியாது. 2013 சௌஜன்யா மர்டர் ஆச்சு இல்லைங்களா? சௌஜன்யாவை சில பேர் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போறத நேரா பார்த்த ஐ விட்னஸ் எஸ்ஐடி முன்னால வந்து கடந்த வாரம் சாட்சி சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ஏதாவது அதுல இருக்குங்களா? இந்த டீடைல் அதுல இருக்குங்களா? அப்புறம் எப்படி இந்த டீடைல நாங்க இந்த ஸ்டோரி இந்த ரிப்போர்ட்டை நாங்க நம்பணும்? அதான் அந்த 25 அடி குழியில தினகரன் ஆபீஸத்தான் போட்டு புதையணும். இந்த தினமலம் தெரியும், அது மலம் தான் அது. இவனுங்க வந்து போய் சொன்னா நம்ம கண்டுக்க தேவையில்லை, இவனுங்க இருக்கிறதே புழுகிறதுக்கு தான். இந்த தினகரன் மாதிரி பத்திரிகை எல்லாம் இப்படி போய் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டுமே எழுதிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த விட்டுட்டா நம்ம என்னதான் பண்ணுவோம்? உண்மையை யாருக்கிட்டதான் போய் உறக்க சொல்லணும்? பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தானே சார் மீடியா பேசணும். பணக்கார முதலாளிகள் கடவுளின் பெயரால 1000 கோடி முதலாளிகளுக்காக பேசுறதுக்கா மீடியா இருக்கு? ஏன் சார் மனசாட்சி வேண்டாமா? தினகரன் ரிப்போர்ட்டர் ஒரு எடிட்டர் பேர் எனக்கு தெரியாது சார், தயவு செஞ்சு என் நம்பர் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க ரிப்போர்ட்டர் இங்க இருக்கிறாரு, அவர் எனக்கு தெரியும். தந்தி ஆபீஸ், தினகரன் ஆபீஸ் எல்லாம் பக்கம் தான் இருக்கு, அவங்க எல்லாம் எனக்கு தெரியும். என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க. இப்ப இந்த பஞ்சாயத்துல இருந்து எடுத்திருக்கிற சில டாக்குமெண்ட்ஸ், ஆர்டிஐல இருந்து நாங்க எடுத்து டீகோட் பண்ணிருக்க சில டாக்குமெண்ட்ஸ் தரோம். தயவு செஞ்சு அதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்டோரி பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயத்த நான் எதுக்கு சொன்னா தோழர், சின்னையாவை சுத்தி மட்டுமே இன்வெஸ்டிகேஷன் இல்ல, இந்த பஞ்சாயத்துல இவனுக்கு என்ன ஃப்ராட் பண்ணிருக்கானுங்க அது எல்லாமே ஃப்ராட் டாக்குமெண்ட் தான் தோழர். அந்த டாக்குமெண்ட் மேல எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க வந்து ஆதாரபூர்வமா எடுத்திருக்கிறீங்க? உங்க டீம் வந்து ஈதினா டீம் பண்ணி இருக்கிறதா நீங்க எனக்கு சில டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கிறீங்க. அது எது சம்பந்தப்பட்டது? ஏன்னா அது முழுக்க கன்னட மொழியில இருக்கு, நீங்க சொன்னாதான் புரியும். தமிழர்களுக்கு கன்னடம் படிக்க தெரியாது ஒத்துக்கிறேன், ஆனா கையெழுத்து ஒரே மாதிரி இருக்கிறத கண்டுபிடிக்க தெரியும் இல்லைங்களா? ஒரு சர்டிபிகேட்ல கையெழுத்து ஒரே மாதிரி இருந்தா கண்டுபிடிக்க தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்,
இந்த 20 வருஷத்துல 6-7 பேர் பிடிஓவா அங்க வேலை பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு சமன்ஸ் எஸ்ஐடி சமன்ஸ் கொடுத்திருக்கு விசாரணைக்கு வாங்க அப்படின்னு. இப்ப 6-7 பேரு இந்த 20 வருஷம் இடைக்காலத்துல 6-7 பேர் அங்க வேலை பண்ணியிருந்தா 6-7 பேர்த்தோட கையெழுத்து தான் அங்க இருக்கணும். ஆனா நீங்க பாருங்க, நாங்க எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறது 1995 இருந்து 2015 வரைக்குமான டாக்குமெண்ட், வேற வேற டாக்குமெண்ட்டை ஒரே இதுல ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். இந்த 20 வருஷத்துல எழுதப்பட்ட 8 கையெழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கு தோழர். அது எப்படி தோழர்? 8 பேர்த்தோட கையெழுத்து 20 வருஷம், அது எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? அது ஒரு பாயிண்ட் தோழர். இன்னொரு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அடுத்த இது பாருங்க, இவங்க எப்படி ஒரு இது பண்ணிருக்காங்கன்னா, இந்த அன்ஐடென்டிஃபை பாடிஸ் இல்ல அன்நேச்சுரல் வந்து அங்க வந்து சுசைட் பண்ணிருக்காங்க, இறந்துருக்காங்க, அவங்கள புதைக்கணும் இல்லையா? இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து புதைங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 பேருக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து புதைச்சிருக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அங்க இருக்கு. ஆனா அந்த ஓச்சர் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பணத்தை புதைச்சப்ப 750 ரூபாய் சம்பளமா கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனா அந்த ஓச்சரை எடுத்து பாத்தீங்கன்னா, ஓச்சரை ஃபில் பண்ண கையெழுத்தும் கீழே காசு வாங்கினவன் கையெழுத்து போடணும் இல்லைங்களா? நான் ஆமா காசு வாங்கியிருக்கேன்னு ஒப்புதலா கையெழுத்து போடணும்ல. அந்த ரெண்டும் எப்படி தோழர்? அவனே ஃபில் பண்ணி அவனே கையெழுத்து போடுவானா? யோசிச்சு பாருங்க. சரி, அவனே ஃபில் பண்ணி அவனே கையெழுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க தோழர். இப்ப 8-10 பேர் அந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு 750 கொடுத்துருக்காங்க. அந்த 8 பேரு கையெழுத்தும் வேற வேற மாதிரி தானே இருக்கணும். 8 ஓச்சர்லயும் இந்த மாதிரி பாடி இங்க கடந்தது, நாங்க எடுத்துட்டு வந்து அதை அடக்கம் பண்ணோம். அந்த அடக்கம் பண்ணதுக்கு துப்புரவு தொழிலாளிகளுக்கு பணம் கொடுத்துருக்கோம் 750 ரூபான்னு எழுதியிருக்காங்க. 8 ஃபார்ம்லயும் எழுதின கையெழுத்து ஒரே மாதிரி, சைன் போட்டதும் ஒரே மாதிரி. ஹரிஷ் அப்படின்னு ஒரு பேர்ல அவனே எழுதி அவனே சைன் போட்டிருக்கான். காஞ்சான்னு போட்டிருக்கான். இவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த மாஸ்க்மேன் சின்னையா, அவங்க அண்ணா தானாசி பேர்ல கூட ஒரு ஓச்சர் இருக்கு. தானாசி அப்படின்னு சைன் இருக்கு தோழர். இதை கூட மன்னிச்சிடலாம். அவங்களே எழுதி 8 பேர் ஒரே மாதிரி கையெழுத்து இருக்குன்னு மன்னிச்சிடலாம் தோழர். இப்ப இவன் 20 வருஷம் மாஸ்க்மேன் அங்க பணத்தை புதைச்சேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மறாவதுனால வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீனிவாஸ் பிரஸ் மீட் பண்ணி சொல்லிட்டாரு, ஆமா அந்த மாஸ்க்மேன் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவன் ஒரு திருடன், பணங்க மேல இருந்த நகையெல்லாம் திருடிக்கிட்டு இருந்தான், அவன் ஒரு திருடன், அவன் புதைச்சது உண்மைதான், நீங்க அங்க தோண்டுதான் பணம் கிடைக்கும், ஆனா அதெல்லாம் யூடிஆர் பண்ணி புதைச்சதுன்னு சொல்லியிருப்பாரு. சோ கன்ஃபார்ம் சின்னையா 20 வருஷம் அங்க பணத்தை புதைச்சது கன்ஃபார்ம் இல்லைங்களா? ஆனா பாருங்க, நாங்க எடுத்த டாக்குமெண்ட்ல ஒரு ஓச்சர்ல கூட சின்னையா பேரே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சின்னையா அண்ணன் ஒரு அப்ப இந்த டாக்குமெண்டே வந்து இப்ப சமீபத்தில் தயாரித்திருக்கிறார்கள் அப்படின்றது இப்போ தோழர் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு தோழர். 2018 கர்நாடகாவோட அன்றைய மினிஸ்டர் வந்து இவரு யாரு, வி.எஸ். உக்ரப்பா, இங்க 464 பெண்கள் காணாம போயிருக்கிறது உண்மை, இதை பத்தி எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைச்சிருக்காரு. ஒண்ணு இவனுங்க அப்ப உட்காந்து ஃபேக்கா ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா சின்னையா மாஸ்க்மேன் வந்து 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னையோட 2 மாசம் ஆயிடுச்சு மாஸ்க்மேன் கேஸ் ஆரம்பிச்சு. மாஸ்க்மேன் வந்து 2 மாசம் கழிச்சுதான் எஸ்ஐடி வந்து பஞ்சாயத்து ஆபீஸ்க்கே ரைடு போகுது. நாங்க டே 1ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பஞ்சாயத்து எப்படி எல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க, ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு. ஆனா இவங்க இப்பதான் ரைடு போயிருக்காங்க. இந்த 2 மாசத்துக்குள்ள இவங்க எப்ப வேணாலும் இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை தயாரிச்சிருக்கலாம். ஆனா தோழர், இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய டாக்குமெண்ட் என்ன தெரியுங்களா தோழர்? 2010 வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ஒரு பிணங்களை 3 பிணங்களை வந்து ஒரே நாள்ல எரிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா தோழர், 35ல இருந்து 40 வயசு இருக்கிற ஒரு ஆண் 10 வயசுல ஒரு குழந்தை, 12 வயசுல ஒரு குழந்தை, இந்த 3 பேரும் தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்க. நாங்க அவங்க பாடியை கொண்டு வந்து எரிச்சிட்டோம், யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, எரிச்சிட்டோம். எரிச்சது எப்படி தோழர்? ஒரே நாள் காலையில இறக்குறாங்க, நைட்டு வந்து எரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க தோழர். முடிஞ்சிருச்சா? அவங்கதான் சொல்லணும், இதை எஸ்ஐடி தான் கேட்கணும். நான் யாரு கேட்கறதுக்கு தோழர்? நான் தினகரன் எடிட்டர் கிட்ட கை கோர்த்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த கேள்வியை தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு 35ல இருந்து 40 வயசு கொண்ட ஒரு ஆண், 10 வயசு கொண்ட ஒரு குழந்தை, 12 வயசு ஒரு பெண் குழந்தை, இந்த 2 குழந்தையும் பெண் குழந்தைங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் தோழர். இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல 3 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? அது ஒரு அப்பா மகளா இருக்கணும்னு உங்களுக்கு தோணுமா தோணாதா? பஞ்சாயத்து தோணும். ஆனா இவனுங்களுக்கு தோணலையே தோழர். ஒரே நாள்ல எரிச்சிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூட இல்ல, அந்த ரிப்போர்ட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எரிச்சிருக்கோம்,
அப்படிங்கிற எந்த ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த லெட்டர்ல கிடையாது தோழர். ஒரே நாள்ல காலையில செத்தவங்கள நைட் அல்ல தோழர், இவங்க தர்மஸ்தலான்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பாடிய வந்து அவங்க சொந்தக்கார, இப்ப அந்த குழந்தைக்கு அம்மான்னு ஒருத்தர், அப்பா கூட சேர்த்துட்டான், அம்மான்னு ஒருத்தர் இருக்கும்ல, அம்மாக்கு கொடுக்கணும். அவங்க சம்பிரதாய பிரகாரம் ஈம சடங்கு நடத்த ஒரு அவகாசம் கொடுக்கணும்ல. அதை தேடாம அன்ஐடென்டிஃபை பாடின்னு ஒரே நாள் அதை எப்படி எரிச்சிட்டாங்க தோழர்? 2009 ஜூன் 15ஆம் தேதி ஒரு ரெக்கார்டு ஆல்ரெடி நிறைய தடவை பேசிட்டேன். 15 வயசு கொண்ட ஒரு குழந்தை காலையில வந்து தண்ணியில விழுந்து இறந்து போது நைட்டு எரிச்சிட்டாங்க அந்த பாடிய. ஆனா பாருங்க, அதுல இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னா, ஒரு பொம்பளை மட்டும் ஐடென்டிஃபை ஆயிருக்கிற பாடி, பக்கத்து ஊர் சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணோட பேர் கூட அங்க குறிச்சிருக்காங்க. அந்த பாடியை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முறைப்படி எரிச்சதா யூடிஆர் பண்ணதா சொல்றாங்க. புரியுதுங்களா? யாரு தெரியுதோ, இவ யாரு ஐடென்டிஃபைடோ அவங்க பாடிய முறையா போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி எல்லாம் முடிச்சு எரிக்கிறாங்க. தெரியாத பெண்களோட பாடியை எல்லாம் ஒரே நாள்ல எரிக்கிறாங்கன்னா எந்த சாட்சியை அழிக்கிறதுக்கு, யாரை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு கேள்வி வருது இல்லையா? இவங்க எல்லாம் வெக்கமான ரோசம் இருந்தா ஜெர்னலிஸ்ட், உண்மையா ஜெர்னலிஸ்டா இருந்தா இந்த கேள்வி கேட்கணும்ல தோழர். என் அக்காவோ என் தங்கச்சிக்கோ இந்த மாதிரி ஆச்சுன்னா விட்டுருவோமா தோழர் நம்ம? அது எப்படி தோழர்? மனசாட்சிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை நாங்க சொல்ற மாஸ்க் மேன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இல்ல. மாஸ்க் மேனும் மனுஷன் தான், அவனும் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க எப்படி கதை கட்டிட்டு இருக்காங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பணத்துக்காக மாஸ்க் மேன் வந்து சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான், யாரோ சொன்னதை கேட்டு செஞ்சுட்டு இருக்கான். தோழர், சாவோன்னு தெரிஞ்சு யாராவது ரயில்வே ட்ராக்ல போய் தலை கொடுப்பாங்களா என்ன? மாஸ்க்மேன் யாரோ சொன்ன சூழ்ச்சிக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்துக்காக வந்தானா இது கிட்டத்தட்ட சூசைடுக்கு சமம் தோழர். எவன் 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கோயிலுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவான்? புரியுதுங்களா உங்களுக்கு? இது எப்படி சூழ்ச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கும்? சூழ்ச்சியா இருந்திருந்தா இந்நேரம் கிரீஷ் மட்டானவர் திமிரோடி எல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்கணுமே. ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க, யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க, வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சவால் விடுறாரு. ஆமா, இப்ப அதுக்குதான் வந்து அடுத்த கட்டமா வந்து எழுதி இருக்கிறாங்க. இந்நிலையில் தர்மஸ்தலா புகார்தாரர் சின்னையாவை எஸ்ஐடி அதிகாரிகள் திமிரோடி வீட்டுக்கு நேரில் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. தர்மஸ்தலா விவகாரத்தில் வெளிநாட்டு சதி இருக்கிறது, இடதுசாரிகள் கைவரிசை காட்டியுள்ளனர் என்ற யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்து அமைப்பை சார்ந்த தலைவர் ஒருவரே இதன் பின்னணியில் இருப்பது பாஜகவிற்கு கடும் அதிர்ச்சியை தந்துள்ளது. இருந்தாலும் மகேஷ் செட்டி திமிரோடிக்கு பாஜக எந்த வகையிலும் ஆதரவு அளிக்காது என்று கூறும் தலைவர்கள் சட்டம் தனது கடமையை செய்யும் என்று கூறி நழுவிக் கொண்டனர். சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி அல்ல தோழர், சட்டம் தன் கடமையை செய்யும். ஆமா செய்யும். அப்புறம் எதுக்கு நீங்க ஊர்வலம் போயிட்டு இருக்கீங்க தர்மஸ்தலாக்கு? தர்ம யாத்திரை பெங்களூர்ல இருந்து தர்மஸ்தலாக்கு பிஜேபி லீடர்ஸ் தர்ம யாத்திரை பண்ணிட்டு இருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்யணும்னா நீங்க எல்லாம் சும்மா இருக்கணும்ல. நீங்க இங்க இருந்து தர்ம யாத்திரை போறது, சட்டசபையில இஷ்டத்துக்கு கூவுறது, உங்க இஷ்டத்துக்கு பேசுறது, எஸ்ஐடி மேல ஒரு ப்ரெஷர் இல்லைங்களா? சாட்சி சொல்ல வந்தவன் மேல ஒரு ப்ரெஷர் இல்லைங்களா? சின்னையா மேல ஒரு ப்ரெஷர் இல்லைங்களா? அவங்க எல்லாம் தலித் கம்யூனிட்டி சேர்ந்த ரொம்ப பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு போலீசார் என்ன இம்சை கொடுக்குறாங்க நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு மாசம் ஒரு மகேஷ் செட்டி திமிரோடி கூட இருந்தாரு, இப்போ 6 நாளா எஸ்ஐடில இருக்காரு. எஸ்ஐடி போலீஸ் தரப்புல அதிகாரம், கவர்மெண்டே இவங்களை காப்பாற்றணும் நிக்குது. இவங்க என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க? இவங்க கொடுத்த ப்ரெஷர்ல சின்னையா மாத்தி கூட சாட்சி சொல்லிக்கலாம். இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு வருது இல்லைங்களா? இவங்க எதுக்கு பிஜேபி எப்பயுமே இந்த வேலையை தான் பண்ணி தர்ம யாத்திரான்னு போறீங்களே. சௌஜன்யா கேஸ்ல இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல. இவங்க வந்து கோவிலின் புனிதத்தன்மையை மீட்க போறாங்களாம். கோயில் புனிதத்தன்மை எப்ப மீட்கப்படும்? கோவில் சார்ந்த, கோவில் சுத்தி இருக்கிற ஊர்ல எத்தனை பேருக்கு மேல ரேப் அண்ட் மர்டர் ஆயிருக்குது. இப்ப இந்த இப்ப உங்களுக்கு அனுப்பியிருக்க டாக்குமெண்ட் எல்லாம் வெளியே ஊர்ல இருந்து வந்து அன்ஐடென்டிஃபை ஆகி வெளி ஊர்ல இருந்து வந்து டெத் ஆனவங்க தான். அதே ஊர்ல பிறந்து வளர்ந்த எத்தனை பேரு, வேதவல்லியா இருக்கலாம், பத்மலதாவா இருக்கலாம், யமுனாவா இருக்கலாம், சௌஜன்யாவா இருக்கலாம், இவங்க ரேப் பண்ணது யாரு சார்? அந்த உண்மை வெளியே வந்து ரேப் பண்ணவனுக்கும் கொலை பண்ணவனுக்கும் தண்டனை ஆவற வரைக்கும் கோவிலின் புனிதத்தன்மை எப்படி மீட்கப்படும்? சௌஜன்யா, நீங்க அந்த கோவில் வரைக்கும் போறீங்க, கோவில்ல இருந்து 500 மீட்டர் தூரத்துலதான் சௌஜன்யா வீடு இருக்கு. சௌஜன்யா வீட்டுக்கே போக மாட்டேங்கிறீங்க, சௌஜன்யா அம்மாவை நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? புரியுதுங்களா நான் சொல்றது? இவங்களுக்கு இந்த கோவிலை எப்படியாவது காப்பாற்றணுமே தவிர, நாங்களும் கோவிலின் புனிதத்தன்மை மீட்கப்படணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது எப்படி மீட்கப்படணும்? இந்த கோவில் பேரால இங்க யார் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த அக்கிரமங்கள் நிக்கணும். அங்க நடந்த பெண்களின் மேல யாரெல்லாம்
ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும். அந்த தண்டனை கிடைக்கிற வரைக்கும் கோவிலின் புனிதத்தன்மை மீட்கப்படாது அப்படிங்கிறத நான் தெளிவா தெரிவிச்சுக்கிறேன் சார். இப்ப இதுல இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறாங்கல்ல, சின்னையாவை எஸ்ஐடி அதிகாரிகள் வந்து திமிரோடி வீட்டுக்கே, மகேஷ் செட்டி திமிரோடி அவரோட வீட்டுக்கே கூட்டு போய் சோதனை வந்து விசாரணை பண்ணாங்க, சோதனை பண்ணி பார்த்தாங்க. அங்க சில ஆவணங்கள் வந்து கிடைச்சிருக்குது. அந்த ஆவணங்கள் படி பார்க்கும் பொழுது இதுக்கு பின்னாடி இடதுசாரிகளோ மற்ற யாரும் கிடையாது. பாஜகவை RSS சார்ந்த இந்து அமைப்பை சார்ந்த மகேஷ் திமிரோடி தான் இந்த சதிக்கு பின்னாடி சரி இருக்கு. சார், என்ன ஆவணம் கிடைச்சதுன்னு எழுதியிருக்காங்களா? ரைட் நடக்கும்போது எங்க ரிப்போர்ட்டர் ஸ்பாட்ல தான் இருக்கு. இது முழுக்கவே வந்து தெரிய வந்தது, சொல்ல வந்தது, கூறப்பட்டது, கூறப்பட்டதாக தெரிவிக்கின்றன. இந்த டைப்ல தான் எப்படி சார், எப்படி இப்போ திமிரோடி வீட்டுல ரைட் பண்ணது உண்மைதான். ரைடான அடுத்த நாளே மகேஷ் இவரு இருக்காரு இல்லைங்களா, யாரு கிரீஷ் மட்டன்னவர் ஒரு வீடியோ பண்ணி அவர் வீடியோ வெளியிட்டுட்டாரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடை ரைட் பண்ணது. கிரீஷ் மட்டன்னவர் யாருன்னு நினைவுபடுத்துங்களா நம்ம நேயர்களுக்கு? கிரீஷ் மட்டன்னவர் வந்து ஒரு முன்னாள் SI, அவரு போலீஸ் அதிகாரியா இருந்தவர். வேலையை விட்டுட்டு கடந்த 13 வருஷமா சௌஜன்யா கேஸ்ல நியாயத்துக்காக மகேஷ் திமிரொட்டி கூடவே நின்று போராடிட்டு இருக்கிறவர். மகேஷ் திமிரொட்டி வேற இல்ல, கிரீஷ் மட்டன்னவர் வேற இல்ல. அவங்க 2 பேரும் ஒரே நாணயத்தின் இருமுகம். அண்ட் இந்த கிரீஷ் மட்டன்னவர் வந்து 2014 இங்க இருக்க சட்டசபை எலெக்ஷன்ல பிஜேபியோட வேட்பாளரா நின்னு தோத்தவர், புரியுதுங்களா? பிஜேபியின் முன்னாள் MLA வேட்பாளர் தான் இந்த கிரீஷ் மட்டன்னவர். இந்த கேஸுக்கு பின்னால இந்த லெப்டும் இல்ல, கம்யூனிஸ்டும் இல்ல, கேரளாவும் இல்ல, முஸ்லீமும் இல்ல, கிறிஸ்டியனும் இல்ல. இத பண்ணது, இந்த கேஸை வெளிக்கொண்டு வந்தது வந்து ஒரு இந்து முன்னணி தலைவர் மகேஷ் திமிரொட்டி, பிஜேபியோட முன்னாள் லீடர், இந்நாள் காரியகர்த்தாவுமா இருக்கிற கிரீஷ் மட்டன்னவர் தான். இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க இந்துக்களுக்காக போராடுவோம், ஆனா இந்து கடவுளின் பேரால செய்யற கேப் மாரித்தனம், மொள்ள மாரித்தனத்துக்கெல்லாம் எங்களால கூட நிக்க முடியாதுன்னு இதுக்கு முன்னே சொல்லிட்டாங்க. சௌஜன்யா கேஸ் ஆனவாட்டி தர்மஸ்தலாவோட எல்லா இதையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இவங்க தான் சார். தினகரனுக்கு நான் தயவு செஞ்சு கை கோர்த்து வேண்டிக்கிறேன், இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க மணி லாண்டரிங் பத்தி நீங்க பேசுங்க. RBI கைடன்ஸை தாண்டி 25 ரூபா கந்து வட்டிக்கு, வார வட்டிக்கு பொம்பளைங்களுக்கு பணம் கொடுத்து வசூல் பண்றாங்க. அந்த கேஸ்ல நிறைய பேர் பொம்பளைங்க ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்க கடன் கட்ட முடியாம. எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் கடவுளின் பேரால ஒரு கோவில் தர்மகர்த்தா செய்யற வேலையா சார்? வட்டிக்கு காசு கொடுத்து 25 ரூபா வட்டி வசூல் பண்றது தர்மகர்த்தா வேலையா? இந்த வேலையை பண்ணத்தான் சிவன் இவரை வந்து அவதார புருஷனா வந்து வந்து உயிர் கொடுத்து அனுப்புனாரா? இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் இல்லைங்களா? இவங்க எதுக்கு இதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க? இந்த சின்னையா போய் சொல்லிட்டான். பொதுவாவே வந்து ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது. குற்றம் சாட்டப்படுபவரும் பாஜக RSS சார்ந்த வீரேந்திர ஹெக்டே அண்ட் ஃபேமிலி. அவங்களுக்கு ஆதரவா நிற்கிறவரு BL சந்தோஷ், பாஜக MLAக்கள், பாஜக தலைவர்கள், இவங்க எல்லாம் பேரணி போறாங்க. ஊடகங்களில் பஜ்ரங் தள் இந்த மாதிரியான சங் பரிவார் கும்பல் உட்கார்ந்துகிட்டு அந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஆதரவா பேசுறாங்க. இப்ப குற்றம் சாட்டுகின்ற சின்னையா தரப்பில் இருப்பவர்களும் வந்து அவருக்கு பாதுகாப்பு, அவருக்கு அடைக்கலம் இதெல்லாம் கொடுத்தவங்களும் வந்து RSS காரர், அவரும் ஒரு RSS லீடர் தான். அப்ப இது இவங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்காக சின்னையாவை பொய் புகார் கொடுக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை மீண்டும் 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 பரப்புறாங்க. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு RSS சார்ந்த மகேஷ் செட்டி திமிரோடி எதுக்காக தர்மஸ்தலாவை எதிர்க்கணும்? உண்மையிலே RSS காரர்கள் அவ்வளவு நல்லவர்களா? RSS காரர்கள் அவ்வளவு நல்லவர்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. RSSல எவனும் நல்லவனா இருக்க வாய்ப்பு இல்ல. அவனுக்கு எல்லாமே B கிரேடு. இதோட வெறும் பின்னமான ஒண்ணு இல்ல. அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த அப்பயே நான் சொல்ல மறந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மகேஷ் செட்டி திமிரோடி வீட்டுக்கு சோதனை வந்தது உண்மைதான், அது ரைடு கிடையாது. எல்லா SIT ஆபீசர்ஸ்க்கும் தெரியும். ஒரு மாசம் அவன் அந்த வீட்டுல தான் இருந்தானு. எந்த ஆவணமும் கிடைக்கல. ஒரு மொபைல் மட்டும் கிடைச்சது, சின்னையா யூஸ் பண்ண மொபைல் கிடைச்சது. அண்ட் இவங்களே கூப்பிட்டு அந்த வீட்டோட CCTV ஹார்ட் டிஸ்க கொடுத்து விட்டு இருக்காங்க. அந்த CCTV ஹார்ட் டிஸ்கை எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு கிரீஷ் மட்டன்னவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது முன்னாள் பிஜேபி MLA வேட்பாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, சில பேரு இது டிவியில உட்காந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பொய் அப்படின்னா, நாங்க இவனை இங்க கூட்டிட்டு வந்து இது வச்சிருந்தோம், அதாவது நாங்க பூட்டி வச்சிருந்தோம், எங்க பிரஷர்னாலதான் அவன் பொய் சாட்சி சொன்னான்னு சொல்றாங்க.
நாங்க சிசிடிவி கொடுத்து விட்டுருக்கோம், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணா நாங்க அவனை பூட்டி வச்சிருந்தோமா இல்ல அவன் ஃப்ரீயா தான் இருந்தானா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாச காலத்துல வந்து அவன் ஃபேமிலி, அவன் பொண்டாட்டி, அண்ணன் தம்பி எல்லாம் வந்து அவன் பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. இந்த எல்லா அண்ட் ஒரு மாச காலம் இந்த வீட்டுக்கு யார் வந்தா யார் போனா எல்லா டீட்டெயிலும் இருக்கு. அதை பார்த்தா எஸ்ஐடிக்கே புரிஞ்சிடும் இது சூழ்ச்சியா இல்ல அவன் மனசாட்சிக்கு பயந்து வந்து சொன்னதான்னு தெரிஞ்சிடும். அதனால நாங்க ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தவிர வேற எந்த ஆவணமும் கிடைக்கல. ஏதாவது ஆவணம் கிடைச்சதா யாராவது நியூஸ் பரப்புனா அது பொய் 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 மட்டுமே அப்படின்னு உங்க மூலியமா நான் ரூட்ஸ் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க தோழர், ஆர்எஸ்எஸ் காரர்களெல்லாம் அவ்வளவு யோக்கியமா? இந்த கோவிலுக்கு ஆதரவா நிக்கிறவங்களும் ஆர்எஸ்எஸ், இந்த கோவிலுக்கு எதிராக நிக்கிறவங்களும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு கேட்டீங்க. ஆர்எஸ்எஸ் எல்லாம் சுத்த அயோக்கிய பசங்க அப்படிங்கிறது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டிலையும் ஆர்எஸ்எஸ் யாருக்கும் சளைச்சவங்கள, எங்கேயாவது ஒரு பாடி விழுந்தா அந்த பாடியை வச்சு ஆதாயம் பார்க்கறது, அந்த பாடியை சுத்தி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஆதாயம் தேடுறதே அவங்களுக்கு வேலை. கர்நாடகால எங்களுக்கு அது பழகி போச்சு. அது ரொம்ப பழைய விஷயம். கர்நாடகால எங்கேயாவது யாராவது ரவுடி ஷீட்டர் ஹிந்து சேர்த்தா கூட அந்த பாடியை வச்சு ஆதாயம் பார்த்துருவாங்க. ஆனா இந்த கேஸ்ல தோழர் மகேஷ் ஷெட்டி திமரோடிக்கும் எங்களுக்கும் சித்தாந்த முறையில நிறைய வேறுபாடு இருக்கு. மகேஷ் ஷெட்டி திமரோடியவாகட்டும், கிரீஷ் மட்டனவாவராகட்டும், சித்தாந்த முறையில நாங்க என்னைக்குமே அவங்கள சரின்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற சில பேருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு சில பேருக்கு மட்டும். ஆர்எஸ்எஸ் மொத்தமா நான் ஆர்எஸ்எஸ் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேருக்கு மட்டும். அதுல மகேஷ் திமரோடியும் ஒருத்தர், கிரீஷ் மட்டன்னவர் ஒருத்தர், சோமநாத் நாயக் ஒருத்தர். சோமநாத், நீங்க இவ்வளவு நேரம் வரும் இந்த கிரைம் இஷ்யூஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம இது வரைக்குமே. சோமநாத் நாயக் நீங்க அதையே ஒரு பேட்டியில சோமநாத் நாயக் அவரு ஒரு புத்தகமே வந்து கொண்டு வந்து எந்த அளவுக்கு லேண்ட் அபகரிச்சிருக்கிறாங்க. 38 கேஸ் அவரு மட்டுமே 38 கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ்னா எல்லாமே சிவில் கேஸ். யாரையெல்லாம் ஏமாத்தி மிரட்டி கொலை மிரட்டல் விட்டு அந்த இடத்த புடுங்கினாங்க. ஏன் சார் இதை தினகரனுக்கு தெரியாதா சார்? இப்ப யமுனா நாராயணன் டபுள் மர்டர் கேஸ் தெரியும். அவங்கள கொன்னது வந்து நிலத்துக்காக தானே தெரியும். அவங்க செத்தவாட்டி அந்த நிலத்துல தர்மஸ்தலாவோட அயோத்தியா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இப்ப நிக்குது ஒரு 10 வருஷமா. புரியுதுங்களா? இவங்க எழுதி தராம இறந்து போன ஆனபாகம் பொண்டாட்ட தங்கச்சி யமுனாவும் எழுதி தராம அந்த இடம் தர்மஸ்தலாக்கு எப்படி போச்சு? ஆனபாகனோட பொண்டாட்டியும் வந்து இப்ப கேஸ் கொடுத்திருக்காங்க. என் புருஷனை கொலை பண்ணவங்க யாரு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு யானபாக நாராயணன் இருக்கான் இல்லைங்களா, அவனோட பொண்டாட்டி வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா தெரியுது அவனோட பொண்டாட்டியே எழுதி கொடுக்கல. அப்போ அந்த இடத்த தர்மஸ்தலா எப்படி அபகரிச்சது? அவங்க வீடு இருந்த இடத்துல அந்த வீட்டை இடிச்சிட்டு அங்க அயோத்தியா அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல எப்படி கட்டுனாங்க சார்? இந்த மாதிரி சோமநாத் நாயக் மட்டுமே 38 சிவில் கேஸ், நில அபகரிப்பு, மணி லாண்டரிங்குக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி 38 கேஸ் போட்டிருக்காங்க. 38 கேஸ் டீட்டெயில் எங்கிட்ட இருக்கு சார். தயவு செஞ்சு தினகரன் எடிட்டர் அவர்களே, உங்க ரிப்போர்ட்டர் பெங்களூர் ரிப்போர்ட்டர் என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க தயவு செஞ்சு. அந்த 38 கேஸ் டீட்டெயில் சாட்சியோட ஒரு புத்தகமாவே சோமநாத் நாயக் வெளியிட்டு இருக்காரு. அது இல்லாம அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் உங்களுக்கு தரேன். அதை பத்தி நீங்க நியூஸ் பண்ணுங்க. இவங்க பண்ணிட்டு இருக்கிற மணி லாண்டரிங் பத்தியும் நியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் தோழர். அண்ட் மெயின் மேட்ருக்கு ரிட்டர்ன் வருதுன்னா தோழர், இவர் யாரு மகேஷ் ஷெட்டி திமிரோடி இருக்காரு இல்லைங்களா, மகேஷ் ஷெட்டி திமிரோடியா இருக்கட்டும், கிரீஷ் மட்டன்னவரா இருக்கட்டும், அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க எங்க அக்கௌண்ட் டீடைல்ஸை செக் பண்ணிக்கிங்க, எங்க மேல இடி ரைட் பண்ணுங்க, சிபிஐ ரைட் பண்ணுங்க, நாங்க யார்கிட்டயாவது காசு வாங்கியிருந்தா, யார்கிட்டயாவது காசு வாங்கி இந்த சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களை தயவு செஞ்சு தூக்குல ஏத்துங்கன்னு ஓப்பனா சார். கிரீஷ் மட்டன்னவர் வந்து ஒரு 3 நாளா வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. எஸ்ஐடி எப்ப என் வீட்டுக்கு வரீங்க, என்ன எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க, என்ன எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு சார். அவர் சூழ்ச்சி பண்ணா அப்படி கேட்க வேண்டிய ஆளா அது? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, எங்கிட்ட தர்மஸ்தலா பத்தின ஏகப்பட்ட சாட்சி எங்கிட்ட இருக்கு. நான் 15 நாள் இல்ல 15 வருஷம் உங்க கூடயே இருக்கேன், உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்றேன், என்ன விசாரிங்க, என்ன கூட்டிட்டு போங்கன்னு டைரக்ட் சவால் விடுறாரு எஸ்ஐடிக்கு. புரியுதுங்களா? இதே ஆர்எஸ்எஸ்ல இருக்க மனசாட்சி உள்ள ஒரு டீம், சில டீம் இங்க நடந்த எல்லா பெண்களின் மேலான கற்பழிப்பு வந்து இந்து பெண்கள் மேலதான் நடந்திருக்குது. கற்பழிப்பு, மாஸ் மர்டரு, மாஸ் பரியல் கேஸ் இந்து பெண்கள் மேல நடந்திருக்கு. இந்த பெண்களுக்கு வந்து நியாயத்தை ஜஸ்டிஸ வாங்கி தர வேண்டியது எங்களோட கடமை. அதனால நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க தோழர். அந்த எண்ணிக்கை மகேஷ் ஷெட்டி திமிரோடி எத்தனை ஆண்டுகளா போராடுறாரு? இல்ல இப்ப திடீர் போராளியா அவரு இப்ப வந்தவரா? தோழர் 2012 சௌஜன்யா கேஸ் இருக்குது இல்லைங்களா, சௌஜன்யா கேஸ் 2012 இருந்து இது வரைக்கும் 13 வருஷமா போராடிட்டு இருக்காரு தோழர். 1 ரூபா ஆதாயம் இல்லை. புரியுதுங்களா?
ஒரு ரூபா கூட ஆதாயம் இல்லாம 13 வருஷமா ஒரு சோசியல் காசுக்காக போராடிட்டு இருக்காரு. நீங்க சோசியல் காசுக்காக போராடினவர்கள் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு போராடுறாங்க, இவர்கள் சூழ்ச்சி செய்யறாங்க அப்படின்னா ஜனங்களுக்காக போராட எவன் முன்னால வருவான் தோழர்? ஆமா. புரியுதுங்களா இப்ப நான் உங்களுக்கு? இறுதியா ஒரு பேரா அதுதான் பினிஷிங். என்னன்னா, இதற்கிடையில் கையில் மண்டை ஓடுடன் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்த சின்னையா எடுத்து வந்த மண்டை ஓடு ஆய்வகத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அது 40 ஆண்டு பழமையானது என்று ஆய்வில் தெரிய வந்தது. தனது மகளை காணவில்லை என்று புகார் அளித்த சுஜாதா பட் என்ற மூதாட்டி எஸ்ஐடியிடம் பகிர்ந்த புகைப்படத்தில் இருக்கும் பெண் அவரது மகள் இல்லை என்பதும் திருமணமாகி மரணமடைந்த ஒருவர் என்றும் தெரிய வந்துள்ளது அப்படின்னு அதை முடிச்சிருக்கிறாங்க. இந்த சுஜாதா பட் கேஸ் தோழர் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். சுஜாதா பட் பேசினது இந்த மண்ட ஓட்டம் பத்தி மட்டுமே பேசுறது நான் தோழர். அந்த மண்ட ஓடம் ஹைதராபாத்ல தான் இருக்கு. ஹைதராபாத்ல இருந்து எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் வரல. அது 40 வருஷம் பழைய மண்ட ஓடுன்னு இவங்க எந்த ஆதாரத்துல சொல்றாங்க? அது மட்டும் இல்ல தோழர், ஒரு ஸ்டெப் முன்னால போய் கனடா மீடியால என்ன போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மண்ட ஓட்டை ஏதோ எஃப்எஸ்எல் லேப்ல காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்க கொடுத்திருக்காங்க, இது உறுதியாயிருச்சுன்னு. கிரீஷ் மட்டன்னவர் யூடியூப்ல கையில செருப்போட உட்கார்ந்துருக்காரு தோழர். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப இதா தெரியும், ஆனா அந்த ஆளு கையில செருப்போட உட்கார்ந்துருக்கான். இப்ப எஃப்எஸ்எல் டீம்ல யாதோ ஒரு எஃப்எஸ்எல் லேப்ல காசு கொடுத்து நாங்க வாங்கிட்டு வந்தோம், நீங்க வந்திருக்கோம் நாங்க தான் சொல்றீங்களே, அது எந்த எஃப்எஸ்எல், எந்த லேப் அத சொல்லுங்க. அந்த லேப் அட்ரஸ் எஸ்ஐடிக்கு கொடுங்க. அந்த லேப போய் ரைட் பண்ணட்டும். அந்த எஃப்எஸ்எல் டீம்ல யாரு எங்களுக்கு மண்டை ஓட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, அவனை அரெஸ்ட் பண்ணட்டும் எஸ்ஐடி. அப்படி இல்லைன்னா செருப்பு எடுத்துட்டு நான் உங்க டிவி சேனலுக்கே வருவேன்னு சவால் விடுறாரு. புரியுதுங்களா எப்படி எல்லாம் போய் சொல்றாங்கன்னு? தோழர், இந்த ஆளே ஒரு போலீஸ் அதிகாரி. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்ல சூழ்ச்சி சித்தரிச்சிட்டு இருக்காங்கன்னா, கிரீஷ் மட்டனவரும் மகேஷ் ஷெட்டி திமுரோடையும் ஒரு லேபுக்கு போய் மண்டை ஓட்டை வாங்கி சின்னையா கையில கொடுத்து அனுப்பியிருக்காங்க. தோழர், ஒரு போலீஸ் அதிகாரி ஆமா இல்ல இதுல எவ்வளவு நெரேட்டிவ். ஃபர்ஸ்ட் பினராயி கவர்மெண்ட் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னாங்க. அடுத்து உங்களோட எதல்லோ கர்நாடகா, ஜாகிரதா கர்நாடகா அந்த அமைப்புனாங்க. அடுத்து 3 முஸ்லிம்கள் காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னாங்க. அடுத்து சசிகாந்த் செந்தில் அவர் இதுக்கு பின்னணியில இருக்கிறாரு அப்படின்னாங்க. இப்ப இறுதியா மகேஷ் ஷெட்டி திமிரோடி தான் மொத்தமா இயக்குறாரு அப்படின்னு தோழர். இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இப்போ தோழர், ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட் இது. தர்மஸ்தலாங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட். இத எப்படியாவது தப்பிக்க வைக்கணும்னு இங்க இருக்கிற மீடியா ட்ரையல், இந்தியாவுல மீடியா ட்ரையல் நடத்தி பாலா போனா எக்கச்சக்க கேஸ் இருக்கு தோழர். அது சுஷாந்த் சிங் ரஜ்பூத் கேஸா இருக்கலாம். 6 வருஷத்துக்கு முன்னால ஹைதராபாத்ல ஒரு லேடி ரேப் ஆகும், ஒரு ஸ்டூடெண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ரேப் ஆகும். அதை முன்னிட்டு 6 பேர்த்த என்கவுண்டர் பண்ணி கொல்லுவாங்க. யாரை தப்பிக்க வைக்க அந்த என்கவுண்டர் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அந்த என்கவுண்டர் முழுக்க முழுக்க மீடியாவோட பிரஷராலேயே நடந்தது. அந்த மாதிரி ஷீனா போரா கேஸா இருக்கலாம். நிறைய கேஸ் இந்தியாவில் இருக்கு. மீடியா ட்ரையல் பண்ணி நாசமா போன, உண்மை வெளியே வராம நாசமா போன நிறைய கேஸ் இருக்கு. நீங்க ரிசர்ச் பண்ணா அதெல்லாம் தெரியும். அந்த பட்டியல தர்மஸ்தலா கேஸையும் சேர்த்து என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மீடியாக்காரர்கள் சொல்ல மறந்த அண்ட் தெரிஞ்சும் சொல்லாம மறைச்சிட்டு இருக்க நிறைய விஷயம் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு தோழர். இந்த பஞ்சாயத்து மேல ரைட் பண்ணதா இருக்கட்டும், இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பறிமுதல் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அண்ட் இப்ப பஞ்சாயத்துக்கு சேர்ந்த 20 வருஷம் அங்க வேலை பண்ண எல்லா பிடிஓக்கும் சமன்ஸ் கொடுத்து விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கிறது சும்மா இல்ல தோழர். இதையெல்லாம் பரிசீலனை பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்ச வாட்டி தான் விசாரணைக்காக இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த விசாரணை முடியணும். அண்ட் சௌஜன்யா கேஸ்ல நாங்க மறுபடியும் விசாரணை நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. பத்மலதாவோட அக்கா இந்திராணி கேஸ் கொடுத்திருக்காங்க அவங்க பத்தி. யமுனாவோட அண்ணன் நாராயணனோட பொண்டாட்டி கேஸ் கொடுத்திருக்காங்க. சௌஜன்யாவோட ஐ விட்னஸ் தோழர், முறுக்கு புளியிற மாதிரி இந்த கேஸ்ல நிறைய சிக்கல் இருக்கு. சின்னையா கட்டின குழி மட்டுமே இந்த கேஸ் இல்ல. அண்ட் கவர்மெண்ட் ஆர்டர்ல சின்னையா சொன்னது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிங்கன்னு மட்டுமே கவர்மெண்ட் எஸ்ஐடி ஆர்டர் இல்ல. எஸ்ஐடி ஆர்டரை வாங்கி நீங்க படிச்சா உங்களுக்கு அனுப்பி விடுற, கன்னடத்துல இருக்கு, இங்கிலீஷ் இதுவும் வாங்கி நான் அனுப்பி விடுறேன், நீங்க அதை படிச்சா தெரியும். எஸ்ஐடியோட இது கர்த்தவிய என்னன்னா, கவர்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்குதுன்னா, கடந்த 20ல இருந்து 30 வருஷம் இங்க அன்நேச்சுரல் டெத் ஆன எல்லா பெண்கள் அண்ட் கர்நாடகத்துல எந்தெந்த மூலையில இதுல கேஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த எல்லா எஃப்ஐஆரையும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இன்னைக்கு டெக்கன் ஹெரால்டு கூட ஒரு நியூஸ் பண்ணிருக்கு தொடர், கர்நாடகா இங்கிலீஷ் போட்ட டெக்கன் ஹெரால்டு, அது நம்பர் 1 பத்திரிகை பிரஜாவாணி டெக்கன் ஹெரால்டு, அந்த காப்பி கூட உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். எஸ்ஐடி டீம் ஆல்ரெடி தர்மஸ்தலாக்கு வந்து காணாம போனவங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கோவாலையும் சில கம்ப்ளைண்ட்கள் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு தர்மஸ்தலாக்கு எதிராக. அந்த கம்ப்ளைண்ட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டெக்கன் ஹெரால்டு வந்து நியூஸ் பண்ணுது. ஆனா தினகரன் மட்டும் எதுக்கு இதெல்லாம் குறிப்பிடுறது இல்ல? தினகரன் நான் தினகரனை மட்டும் சொல்லிக்கிட்டு இல்ல தோழர், தினகரன் மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய ஊடகங்கள் இருக்கு. இன்னைக்கு பாலிமர்ல கூட இவன் அரெஸ்டே ஆயிட்டான், ஜெயில போட்டாங்க அப்படின்னு வந்ததா சிலர் போன் பண்ணி சொன்னாங்க. பாலிமர்ல வந்து அவன் ஜெயில போட்டாங்க எஸ்ஐடி. அவனை ஜெயில போடுறதுக்கு எஸ்ஐடிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஜெர்னலிசம் ஆமா. ஏபிசிடி தெரிஞ்சிருந்தா கூட யாரும் அந்த மாதிரி நியூஸ் பண்ண மாட்டாங்க தோழர். ஏன்னா அவனை 10 நாள் ஒரு கஸ்டடிக்கு சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஷீட் போடணும், அந்த சார்ஜ் ஷீட் வந்து அது உண்மைதான்னு ட்ரையல் நிரூபிக்கணும். ஆகணும், அந்த சார்ஜ் ஷீட் ஆமா, போகணும், ஜட்ஜி விசாரணை. முன்னால அது ட்ரையல் ஆகணும், விசாரணை நடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த வாட்டி ஜெயிலுக்கு போடுவாங்க. அதுக்கு முன்னே ஜெயிலுக்கு போட்டா அது ஜுடிஷியல் கஸ்டடி, இத்தனை நாள் நீ ஜெயில ஆமா. இருப்பான்னு ஜட்ஜ் போடணும். அது எப்பனா 10 நாள் கஸ்டடி முடிஞ்சு 10 நாள் கழிச்சு ஜட்ஜ் முன்னால போய் ஜட்ஜ் வந்து எஸ்ஐடி கஸ்டடிக்காவது கொடுப்பாரு, இல்ல ஜுடிஷியல் கஸ்டடிக்காவது கொடுப்பாரு. அது ஆமா. ப்ரொசீஜர். இன்னைக்கு தான் 6வது நாள் அவனை ஜட்ஜ் முன்னால கூட்டிட்டு போக இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்குள்ள பாலிமர் வந்து இவனை ஜெயில போட்டாங்க, தண்டனை ஆயிருச்சு. தண்டனை கொடுக்கிற அதிகாரம் போலீஸ்க்கு எப்ப சார் வந்தது? எனக்கு இது தெரியாது. இந்த மாதிரி நிறைய பாலிமர்கள் கர்நாடகத்திலயும் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் இருக்கு. ஆனா இவங்க ஜனங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை வந்து இவங்க நியூஸ் பண்றது இல்ல. சில விஷயங்களை மட்டும் ரொம்ப பார்ஷியலா குறிப்பிட்டு சில பாயிண்ட்ஸ் மட்டுமே சொல்றாங்க. சின்னையா பொய் சொல்றான் அப்படிங்கிறத இவங்க சாதிக்கிறத மட்டுமே தான் சொல்றாங்களே தவிர இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி அது இல்லாம வேற எந்தெந்த ரூட்ல போயிட்டு இருக்குதுன்னு இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை ஜனங்கள்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தப்பு. ஜெர்னலிசம் இது இல்ல, இது ஜெர்னலிசம் கிடையாதுன்னு நான் உங்க மூலியமா சொல்லிக்கிறேன். ஓகே தோழர், இது ஒரு இறுதியா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இது குறித்து மூத்த வழக்கறிஞர் பாலன் அவர்கிட்ட வந்து பேசும் பொழுது அவர் ஒரு புதிய தகவலை வந்து சொன்னாரு. நீதிமன்றத்தில் இவருடைய தனஞ்சய் ஓஜஸ்வி கவுடான்னு நினைக்கிறேன் இவருடைய ஓஜஸ்வி கவுடா. வழக்கறிஞர். இப்ப இவங்க இந்த 2 வழக்கறிஞர்களும் எனக்கு வேணாம், எனக்கு வேற புதிய வழக்கறிஞர்கள் வந்து எனக்கு அமர்த்துங்க அப்படின்னு அவர் நீதிபதி கிட்ட சொல்லிருக்கிறாரு. இப்ப இந்த வழக்கு ஏதோ ஒரு காரணத்தால் அது இன்னொரு திசைக்கு வந்து மாற்றப்படுகிறதோ அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு இன்சைடு நியூஸ வந்து கன்ஃபார்மா சொல்றாரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க ஆளுங்கட்சி மேலேயும் குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க, எதிர்கட்சி மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அது புரிஞ்சுக்க முடியுது, அது விவரங்களோட நமக்கு என்ன நடக்குதுன்னு. இப்ப எஸ்ஐடி கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் அவர் வந்து தன்னுடைய ஏற்கனவே தனக்கு ஃபுட்டு ஷெல்டரு இதெல்லாம் கொடுத்த ஒரு தரப்பை வேணாம் அப்படின்னு அவர் வராருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த வழக்கு எப்படி போக போகுது அப்படின்றதுக்கான தொடக்கமா? இல்ல, எல்லாம் குட்டிச்சாரா போக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 அறிகுறி, அவ்வளவுதான். இந்த கேஸ் குட்டிச்சோரா, அதாவது சின்னையாக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி, சின்னையாக்கு சம்பந்தப்பட்ட என்கொயரி மட்டும். அதாவது இந்த கேஸோட ஒரு 20% தான் சின்னையா சம்பந்தப்பட்ட என்கொயரி, ஒரு 20% தான். மத்த 80% இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி வேற இருக்கு. அதை பத்தி நாம ஆல்ரெடி பேசிட்டோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் குட்டிச்சோரா போறதுக்கான ஒரு ஒரு இதுதான் அறிகுறின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பாலன் சார் சொன்ன மாதிரி ஓஜஸ்வி கவுடாவும் தனஞ்சயும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவர் சொன்னது, அந்த தகவல் எனக்கே தெரியாது. இப்ப நீங்க சொன்ன வாட்டி தான் எனக்கு தெரியுது. இன்சைடு இது பாலன் சாருக்கு அங்கெல்லாம் இது இருக்கு, கான்டாக்ட் இருக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரியல, இந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆனா என்னால ஒரு விஷயத்த யூகிக்க முடியுது. இந்த இஷ்யூவை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், நாங்களும் இங்க ஃபீல்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஒரு விஷயத்தை என்னால யூகிக்க முடியுது. அது என்னன்னா, இவர் வந்து சாட்சி மாத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னால சொன்ன சாட்சி இப்ப எஸ்ஐடி கஸ்டடியில இருக்காரு. 6-7 நாளா எஸ்ஐடி ட்ரில் பண்ணிருப்பாங்க. எஸ்ஐடி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாக்குமூலம் வாங்கியிருக்கலாம். அண்ட் இதுக்கு பின்னால வந்து கர்நாடகாவோட துணை முதல்வரே ஓப்பனா சொன்னார் இல்லைங்களா, இதுக்கு பின்னால சூழ்ச்சி இருக்கு, இதை நாங்க உடைப்போம், கோவிலின் புனிதத்தன்மையை நாங்க மீட்போம் அப்படின்னு அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. ஒரு கவர்மெண்டோட ஒரு துணை முதல்வரே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எந்த சாட்சி தான் தைரியமா உண்மை சொல்லுவான்? நீங்க சொல்லுவீங்களா உண்மையா தைரியத்தை? நீங்க ஒரு குடும்பஸ்த, நான் சொல்லுவேனா? கண்டிப்பா என்னால முடியுமா? நானும் குடும்பஸ்த, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு ஒரு தலித் கம்யூனிட்டிக்கு சேர்ந்த ரொம்ப தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த ஒரு ஆள், பிணங்களை பிதைக்கிற வேலை செஞ்ச ஒரு ஆள், அது எப்படி உண்மையை சொல்லுவான்னு நீங்க சொல்லலாம்? இதுவே ஒரு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதா அசலி சூழ்ச்சி. எக்ஸாக்ட் சூழ்ச்சி என்னன்னா,
எஸ்ஐடி கஸ்டடிக்கு இப்ப போன நடக்கிறது வாட்டி சின்னையா விஷயத்துல இந்த 7 நாளா என்ன நடந்துகிட்டு பாத்தீங்களா? இதுதான் சூழ்ச்சி. நீங்க கடந்த ஒரு மாசமா சின்னையா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தான், அக்யூரேட்டா எல்லா விஷயத்தையும் எப்படி பகிர்ந்துகிட்டான், அவன் சூழ்ச்சி செய்யற மாதிரி இருந்தா இத்தனை யூடியூபுக்கும் நேஷனல் மீடியாக்கும் எல்லாம் இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2 லட்சம் ரூபாய்க்காக வந்து ரயில் தண்டவாளத்துல தலையை கொடுக்கிற அளவுக்கு அவன் முட்டாளும் இல்ல. புரியுதுங்களா? அது சூழ்ச்சி இல்ல, இதுதான் சூழ்ச்சி. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் இன்னொரு எஸ்ஐடி அமைக்கணும். புரியுதுங்களா? ஏன் நான் எப்படி அப்புறம் இன்னொன்னு எக்ஸாக்டா கூடுதலா நான் கேள்விப்பட்டேன், நீங்க ஏற்கனவே சொன்ன அந்த மஞ்சுநாத் கவுடா சின்னையாவை மிரட்டின அந்த ஆபீசர், அவர் இன்னும் எஸ்ஐடில தொடர்ந்துட்டு இருக்காரு. எஸ்ஐடில தான் இருக்காரு தோழர். எஸ்ஐடி டீம்ல 25 பேர் இருக்காங்க. இந்த மஞ்சுநாத் கவுடா வந்து ஏற்கனவே வந்து இவரு சாட்சி சின்னையாவை மிரட்டினவரு. நீ தர்மஸ்தலா கேஸ்ல தலையிடாத, சில பேர் சொல்லிதான் நான் இந்த மாதிரி பேசுனேன்னு நீ சொல்லிரு, இல்லைன்னா உனக்கு தண்டனையாவும் உன்னை கொன்றுவாங்க, நீ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கூட நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு இவரு மஞ்சுநாத் கவுடா மிரட்டி இருக்காரு. அவர் ஆபீசர்ஸ் பேர் மஞ்சுநாத் கவுடா. அவரு மிரட்டி இருக்காரு. அடுத்த நாளே வந்து எஸ்ஐடி கிட்ட இவரு தனஞ்சய் கிட்ட சொல்லி, அட்வொகேட் தனஞ்சய் கிட்ட சொல்லி எஸ்ஐடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இவரு மிரட்டுனது உண்மைன்னு. அது எல்லா ஊடகங்களையும் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை வந்து அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா பாருங்க, இப்ப 2 நாளைக்கு முன்னால அவரும் பார்ட் ஆஃப் த எஸ்ஐடி டீம், இன்வெஸ்டிகேஷன் டீம்ல ஒரு பார்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்க முடியுது? எவ்வளவு பெரிய கேஸ்ல ஒருத்தன் டைரக்டா வந்து சாட்சிய மிரட்டி இருக்கான். அவனை நீங்க இந்நேரம் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்குள்ள தோழர் அனுப்பி இருக்கணும். அப்ப என்னாச்சுன்னா 25 பேர் டீம்ல ஒருத்த மிரட்டிக்கிட்டு இருந்தான், இப்ப 25 பேரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதனாலதான் வந்து சாட்சி பயந்து வேற மாதிரி சாட்சி சொல்லியிருக்கலாம், இவங்களே விஷயத்த லீக் பண்ணிருக்கலாம் மீடியாவுக்கு. அந்த தைரியத்துலதான் மீடியா வந்து ஓப்பனா நியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க லீக் பண்ணாம நியூஸ் லீக் ஆகாது. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரிவிச்சுக்கிறேன், தயவு செஞ்சு கவர்மெண்ட் எஸ்ஐடி கொடுத்த ஆர்டரை சரியா படிங்க. எஸ்ஐடி இந்த 20% விஷயம் இல்லாம இன்னும் 80% வேற வேற கோணத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாவற்றை பற்றியும் தர்மஸ்தாலாவில் நடந்த அனைத்து அன்நேச்சுரல் டெத் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐடிக்கும் இந்த கேஸ்ல எப்படியாவது வெளியே வந்துடணும், கிளீன் சீட் கொடுத்துடணும்னு தான் இருக்கு. சின்னையா பொய் சொல்றான் அப்படின்னு சிம்பிளா சொல்லி ஒரு காப்பி அடிச்சு முடிச்சிருறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. சின்னையாவையே பொய்யன் அப்படின்னு சொல்லிடுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா மத்த விஷயத்தையெல்லாம் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்க வந்து கிளீன் சீட் கொடுக்க போறாங்கிறது தான் ஒரு பெரிய $1,000,000 கொஸ்டினா இருக்கு தோழர். அது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் தெரியும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எத்தனை சாட்சி இருக்கு, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இவங்க வந்த உடனே ரொம்ப இதுல வந்து ஹெல்ப்லைன் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்ப்லைன்ல எத்தனையோ கம்ப்ளைண்ட் மானாரியா வந்து கொட்டி கிடக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு தார்கீக அந்தியம் கொடுக்காம, ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒரு எண்டு கொடுக்காம அது எப்படி எஸ்ஐடியை இழுத்து மூட முடியும்? தெரிஞ்சு பல வருஷமே நடக்க போகுது தோழர். இது 100 நாள்ல முடியிற கேஸ் இல்ல. கிளீன் சீட் கொடுக்கணும்னாலும் பல மாதங்கள் பல வருஷங்களே இழுக்கும். ஆனா சின்னைய விஷயத்துல வந்து ரொம்ப எச்சத்தனமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதா உண்மையான சூழ்ச்சின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வேணா இவங்க என்ஐஏ கூட்டிட்டு வரணும் தோழர், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் இந்த தலையங்கம் குறித்தும் இந்த வழக்கில் எவ்வளவு எல்லாம் சதிகள் வந்து நடந்துட்டு இருக்குது, ஒரு உண்மையை வீழ்த்துவதற்காக, ஒரு அயோக்கிய கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக எப்படி முழுக்க இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து ஊடகங்களும் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க விரிவா அம்பலப்படுத்தி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.